இலங்கையில கடந்த கொஞ்ச நாட்களாக பார்த்தோம்னு சொன்னா போதைப் பொருட்கள் தொடர்பாக பலதரப்பட்ட துறையில் இருக்கிற நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வரார்கள். ஆனா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா முதல் முறையாக ஒரு பிரைமரி ஸ்கூல் அதிபர் ஒரு ஆள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதானது எங்க நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற எப்பவாலா பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல நடந்திருக்குது. அதாவது அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற எப்பவாலா பகுதியில் இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலின் அதிபராக வேலை செய்தவரால் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அந்த எப்பவாலா பகுதியில் இருக்கிற ஒரு நபர் தான். எப்பவாலா பகுதியில் இருக்கிற ஒரு விடுதி ஒன்றுக்கு பின்னுக்கு 1 கிலோவும் 185 கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த போதைப் பொருட்கள் வந்து இவருக்கு சொந்தமான போதைப் பொருட்களாகும். இந்த கைதானது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு முன்னம், ஒரு கிழமைக்கு முன்னம் பார்த்தோம்னு சொன்னா 30 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னா, இந்த விடுதிக்கு பக்கத்துல ஒரு குளம் ஒன்று இருந்திருக்குது. அந்த குளத்துல இருந்து இன்னொரு 2 விஷயங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. என்ன விஷயங்கள்னு சொன்னா எலக்ட்ரிக் திராஸ், அதாவது அந்த போதைப் பொருட்களை வச்சு அளக்கக்கூடிய மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் திராசும், அந்த போதைப் பொருட்களை பேக் பண்ணக்கூடிய அந்த பொலித்தீன் சீலர் சொல்லுவோம், அந்த பொலித்தீன் வச்சு பேக் பண்ற அந்த மெஷின், அது வந்து அந்த குளத்துல மறைத்து வைக்கப்பட்ட நிலையில வந்து கைது செய்யப்பட்டிருக்குது. இந்த முன்பள்ளி அதிபர் இப்பவாலா பகுதியில் இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல் அதிபர், இவருடைய மனைவி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஆகும். அதாவது பாலியகுட பகுதியில் இருக்கிற நகர சபையில பணியாற்றுகின்ற தேசிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினராகும். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா இவர்களுடைய மகனை பார்த்தோம்னு சொன்னா கடந்த மாசம், போன மாசம் 25 கிராம் ஹெரோயினோட வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது போன மாசம் இவர்களுடைய மகன், அதாவது இந்த முன்பள்ளி அதிபருடைய மகன் 25 கிராம் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 30 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கு. அவர் வழங்கின தகவலின் அடிப்படையில தற்பொழுது இந்த முன்பள்ளி அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய மனைவி வந்து தேசிய மக்கள் சக்தியின் பெலியகோடை நகர சபையின் உறுப்பினர் ஆகும். இப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த போதைப் பொருட்கள் தொடர்பாக பரவலாக எல்லா துறையிலிருந்தும் முக்கியமான நபர்கள், எல்லா துறையிலையும் வேலை செய்யற நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியோட சம்பந்தப்பட்ட நபர்களும், நிறைய அரசியல் கட்சிகளோடு சம்பந்தப்பட்ட நபர்களும், தேசிய மக்கள் சக்தி உட்பட நிறைய அரசியல் கட்சியோடு சம்பந்தப்பட்ட நபர்களும் வந்து இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் மட்டும் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1,20,000க்கும் அதிகமான நபர்கள் வந்து இந்த போதைப் பொருட்கள் தொடர்பான வழக்குகள், போதைப் பொருட்கள் தொடர்பான சந்தேகத்தின் பேர்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பாணந்துறை பகுதியில பேஸ்புக் மூலம் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பேஸ்புக்ல ஒரு பார்ட்டி, பேஸ்புக்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்புக்லயே வந்து ஒரு பார்ட்டி ஒன்று கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு வந்த நபர்கள்ல 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பார்ட்டிக்கு வந்த நபர்கள்லயே அந்த 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அந்த 10 பேரும் போதைப் பொருட்களோட கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அதுல ஒரு சில நபர்கள் வந்து போதைப் பொருட்கள் பாவிச்சும் இருக்கிறார்கள். இந்த 10 பேருக்கும் அந்த போதைப் பொருட்களை வழங்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 10 பேருக்கு மட்டுமில்ல, அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ண, அந்த பார்ட்டி நடத்துறதுக்குரிய வீடு வழங்கின அந்த வீட்டின் உரிமையாளர், அவருடைய மனைவி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 10 நபர்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னா கொக்கைன், ஐஸ் ரக போதைப் பொருட்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில கடந்த ஒரு சில மாதங்களாக பார்த்தோம்னு சொன்னா கடுமையாக இந்த போதைப் பொருட்கள் தொடர்பாக இறுக்கமான சட்டங்கள் போட்டு கடுமையான கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த வாரத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னா இன்னும் அதிக அளவிலான கைதுகள், பெரிய அளவிலான, அதாவது 500 கோடி 1000 கோடி அப்படி பெரிய அளவிலான பெருமதியான போதைப் பொருட்கள் எல்லாம் பிடிபட்டுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான அரெஸ்ட் போயிட்டு இதுவரைக்கும் 1,20,000க்கும் அதிகமான அரெஸ்ட், கைது நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த போதைப் பொருட்கள் பாவனை இவ்வளவு இறுக்கமான ஒரு நிலையில கூட பேஸ்புக்ல ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த பார்ட்டிக்கு வந்த நபர்களுக்கு போதைப் பொருட்கள் பாவிக்க கொடுத்து அந்த பார்ட்டியை வந்து நடத்தி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம் சொன்னா இவ்வளவு இறுக்கமான சட்டங்கள், இவ்வளவு கடுமையா இருந்த பொழுதும் கூட இந்த பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி நடந்துட்டு இருக்குது. அப்போ பார்த்தோம்னு சொன்னா கைதுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த போதைப் பொருட்கள் பாவனைகளும் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாட்டில். அது வந்து குறைஞ்ச பாடு இல்லை. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.